பொள்ளாச்சி அருகே தனியார் காப்பகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் முல்லைநகர் பகுதியில் செயல்படும் தனியார் காப்பகத்தில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு கோவை மாதப்பூரை சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் மனநலம் பாதிக்கப்பட்ட தனது மகன் வருண்காந்தை சேர்த்துள்ளார். இதற்காக மாதம் 40,000 ரூபாய் கட்டணமும் 1,00,000 ரூபாய் முன்பணமும் செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி வருண்காந்தை ஆழியார் பகுதிக்கு சுற்றுலா அழைத்து சென்றபோது அங்கு காணாமல் போனதாக ரவிக்குமாருக்கு காப்பக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த ரவிக்குமார் ஆனைமலை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இதன் பின்னர் அந்த காப்பகம் மூடப்பட்டு காப்பக நிர்வாகிகளின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது. இதுகுறித்து ரவிக்குமார் அளித்த புகாரின் பேரில் காப்பகத்தை நடத்தி வரும் கவிதா லட்சுமணன், ஷாஜி, கிரிராம், சதீஷ், காப்பக ஊழியர் ஷீலா உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் வருண்காந்தை தனியார் காப்பகத்தினர் சுற்றுலா அழைத்து செல்லவில்லை என்பது தெரியவந்தது. மனநலம் பாதிக்கப்பட்ட வருண்காந்தை காப்பக நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் அவரது பிறந்த நாளான 12ஆம் தேதி பலமாக தாக்கியுள்ளனர். இதில் அவர் உயிரிழந்த நிலையில் உடலை பொள்ளாச்சி அருகே உள்ள நடுப்புணி பகுதியில் உள்ள தனியார் காப்பக நிர்வாகி கவிதா லட்சுமணன் தோட்டத்தில் குழி தோண்டி புதைத்தது விசாரணையில் அம்பலமானது. சம்பந்தப்பட்ட நபர்களை விரைந்து கைது செய்ய பொள்ளாச்சி போலீஸ் ஏஎஸ்பி சிருஷ்டி சிங் உத்தரவிட்டார். இதனையடுத்து தனியார் காப்பக நிர்வாகி கிரிராம், நிதிஷ், ரங்கநாயகி, செந்தில் பாபு ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். வருண்காந்த் குறும்பு செய்து காப்பகத்தில் உள்ளவர்களை திட்டியதால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் ஸ்டெம்ப் மற்றும் மரக்கட்டையால் மாறி மாறி தாக்கியதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காப்பகத்திலேயே மரணமடைந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரது உடலை சரக்கு ஆட்டோவில் கொண்டு சென்று நடுப்பணி பகுதியில் உள்ள தோட்டத்தில் புதைத்து அங்கு மரக்கன்று நட்டு வைத்ததும் விசாரணையில் வெளியானது. போலீசார் முன்னிலையில் சடலம் தோண்டி எடுக்கப்பட்டு மருத்துவர்கள் பிரேத பரிசோதனை செய்தனர். வருண்காந்தின் தந்தை ரவிக்குமாரிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டு அடக்கம் செய்ய சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த வழக்கில் தனியார் காப்பக நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் மேலும் பலரை போலீசார் தேடி வருகின்றனர்.